கரெக்டாக காலையில் 11:50க்கு உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டிருந்தோம் இந்த சார்ட். ஸோ 11:50 போட்ட சார்ட்டு வியூ வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா க்ரியேட் ஆகிருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகும்? 50-50 தான். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் வந்து சைஸ் இருக்குது. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போச்சு அப்படின்னா ஒரு 26,250 அதை நோக்கி வந்து நகரலாம். அதே மாதிரி டவுன் சைடு நகர ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு 25,950 இதை நோக்கி வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை மீன் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இந்த சார்ட்டை நாம் வந்து போட்டிருந்தோம். 2 மணி வரைக்குமே வந்து பெருசாக வந்து எங்கேயுமே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பயங்கரமான ஒரு டவுன் சைடு மூவ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்ட்டு உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ நாம் கொடுத்த அந்த 5 மினிட் சார்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதுதான் வந்து நடந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 தடவை சப்போர்ட் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த தடவை இந்த இடத்துல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ ஒரு 3 டைம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நிறையா தடவை நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல கூட வரும்னு கூட நான் வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் அந்தளவுக்கு வந்து வரலை. ஏன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிருச்சு. அதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கீழே ஒரு சப்போர்ட் இருந்தது இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்து இங்கே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 மணிக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ பிரேக் டவுன் நடக்கும்போது வால்யூமை நம்ம வந்து செக் வந்து பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் டவுன் நடக்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப மைனூரட்டான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அது எனக்கே கொஞ்சம் ரொம்ப வந்து ஆச்சரியமாக வந்து இருந்தது. ஸோ அதுக்காக கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆனது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 2 மணி வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக் வந்து போயிட்டு அகெயின் வந்து கீழே இறங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி வந்து போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து போயிட்டு நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா அகெயின் வந்து மார்க்கெட் வந்து டேர்ன் ஆயிடுச்சு, அதாவது இந்த பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்து பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது, சட்டனாக வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிட்டு நிறைய பேர் வந்து திங்க் பண்ணியிருப்பாங்க மார்க்கெட் வந்து பயங்கரமாக வந்து டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேக் மூவ்மெண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புல்லிஷ் கேண்டில் பிரேக் டவுன் வந்து ஆச்சு இல்லையா, அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ மைனூட்டாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து பண்ணவே முடியாது, அந்த ரேஞ்சுக்கு வந்து தான் இருக்குது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக ஒன்றுமே இல்லை மார்க்கெட்டில் இன்றைக்கி. உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். கொஞ்சம் மார்னிங்லேருந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுத்தமாக வந்து வால்யூம் மார்க்கெட்டில் வந்து வால்யூம் சுத்தமாகவே வந்து இல்லை. அண்ட் ஃபைனலி இந்த இடம் பாருங்கள், கரெக்டாக வந்து 2 மணிக்கு வந்து இங்கே இருக்கிற இந்த வால்யூம்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த பிரேக் டவுன் பண்ண ஒரு வால்யூம் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேண்டில் அதுக்கு அடுத்த ஒரு ஃபாலோ த்ரூ கேண்டில் 2-5 அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் கேண்டில் வந்து ட்ரிகர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ கரெக்டான ஒரு சிக்னல் வந்து நமக்கு வந்து 2 மணிலேருந்து 2:15 உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஒரு பிரேக் டவுனு ப்ரீவியஸ் வால்யூமை கம்பேர் பண்ணும்போது இந்த வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஜெக்ஷன், ஒரு சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் கொண்டு போகிறாங்க ஒரு ரிஜெக்ஷனுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. ரிஜெக்ஷன் வந்து பண்ணிட்டாங்களா, மறுபடியும் வந்து கீழே வந்து கொண்டு வராங்க. அகைன் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ரிஜெக்ஷனுக்காக வந்து கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல இருந்து ஹெவியாக வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய ட்ரேடர் வந்து இப்படி தான் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து செல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கிது, ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக வந்து கிடைக்கும். இதுவே இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போய் விற்றோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்மளால் வந்து அதிகப்படியான மக்களை வந்து ட்ராப் வந்து பண்ண முடியும். அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து செஞ்சு விட்ருக்குறாங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு பிரேக் டவுன் பிரேக் அவுட் நடக்கும்போது வால்யூமை வந்து செக் வந்து பண்ணுங்கள். வால்யூம் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இன்றைக்கி நடந்தது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் வந்து வால்யூம் வந்து செக் பண்ணணும்.
அப்படி செக் பண்ணியிருந்தீங்க மட்டும்தான் வந்து இது வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகிருக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த கேண்டலில் வச்சுக்கிட்டு கூட நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கலாம். அதாவது ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட். ஆனால் உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கேண்டலுக்கு மேலே நீங்கள் வந்து வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தீங்கன்னா நான் தப்பிச்சிருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பெருசாக வந்து வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மாற்றத்துக்கும் வந்து வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ இது மாதிரி வந்து வால்யூம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து பிரேக் டவுன் அண்ட் பிரேக் அவுட்கிட்ட வந்து ப்ளே வந்து பண்ணுது. அதனால தான் நம்ம வந்து வால்யூமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறோம். நம்ம வீடியோவில் அதை தான் வந்து நம்ம சஜஷன் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமில் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 26,000 அப்படிங்கிற லெவலில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட். அதை வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். அதுவும் இல்லாமல் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 26,050 அந்த ஏரியா வரைக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தோம். அது ஃபைனலாக இன்றைக்கி வந்து உடச்சி வந்து விட்டுருக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு 26,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து கீழே வந்து உடச்சிட்டாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். வீக்லி அனாலிசிஸ் வீடியோ நம்ம வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அது பார்க்காதவங்க பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு 26,000 அப்படிங்கிற லெவலை வந்து ஹோல்டு வந்து பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 25,850 அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,700 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அடுத்த லெவல் இப்போதைக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு நெக்ஸ்ட்டு லெவல் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது 25,850. அதுக்கு அடுத்த லெவல் ஒரு சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது நியர்லி ஒரு 25,700. சின்னதாக ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பும் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு பேரிஷ் கேண்டில் மாதிரி வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. மேபி நமக்கு வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா மேபி இப்படி சின்ன ஒரு புல் பேக் மாதிரி வந்து போயிட்டு இங்கே ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிட்டு வந்து கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளை மறுநாள் 2 நாளுக்குள்ளே இந்த விஷயங்கள் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த 25,850 வந்து உடச்சாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் டவுன் மூவ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு 25,700 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடில் இருக்கிற ஒரு சினாரியோ. இன்கேஸ் நாம் எதிர்ப்பே பார்க்காத மாதிரி ஒரே விஷயமும் நடக்கலாம். இப்போ என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க, பையர்ஸ் எல்லாம் வந்து ட்ராப் வந்து பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ மார்க்கெட்டெல்லாம் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு அப்படின்ட்டு இந்த இடத்துல மேபி வந்து செல் வந்து உள்ளே போயிருப்பாங்க இல்லையா, ஒரு லேட்டாக வந்து உள்ளே வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ட்ராப் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து ப்ரைஸை மறுபடியும் வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல லேட்டாக வந்து செல் பண்ணாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து ட்ராப் வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அகெயின் இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஒரு ட்ராப் பண்ணுறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் வந்து அதிகமாகவே வந்து இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் வந்து எடுங்க. ஸோ நாளை மறுநாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிட்டு இங்கே கீழே இறங்குதா அல்லது இந்த இடத்துல செல்லர்ஸை வந்து ட்ராப் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த பிரேக் அவுட் கிடச்சதுலேருந்தே சொல்லிகிட்ருக்கோம் வால்யூம் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்ட்டு. அதாவது இந்த கேண்டல் கரெக்டாக வந்து 19ஆம் தேதி 1:30 மணிக்கு நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது. ஸோ அந்த பிரேக் அவுட் கிடைச்சப்ப நமக்கு கிடைச்ச வால்யூம் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஸோ இதுக்கு முன்னாடி அதிகப்படியான வால்யூம் இருந்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு வந்து அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் இதுக்கு சொல்லிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த லெவலுக்கு வந்து இருந்தது. ஆனால் ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கும்போது வால்யூம் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஸோ இதை தான் நான் வந்து திரும்ப மென்ஷன் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இது வந்து ஒரு ட்ராப் பண்ணுறதுக்காக நம்மளை வந்து மேலே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு தக்காளி கதை கூட நான் உங்களுக்கு வந்து சொன்னேன். ஸோ அது மாதிரி தான் இப்போதைக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு நமக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அந்த ட்ரெண்ட் லைனை இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, இதை இன்னைக்கு கொஞ்சம் வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னாக்க இந்த இடம் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறிடும். அதாவது ஒரு 26,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறிடும். இப்போ க்ளோசிங்கில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 hour சார்ட்டில் இந்த 26,000 அதுக்கு பிலோவாக வந்து க்ளோசிங் வந்து வச்சுட்டாங்க. அப்போ நாளைக்கு நமக்கு
ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக வந்து இருந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து க்ளோசிங் வைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா அதுக்கடுத்து இங்கே ஒரு பிரேக் அவுட் கிடச்சிட்டு வந்து மேலே போனாலும் இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதாவது இந்த ஒரு ட்ரெண்ட் லைன், அதாவது சப்போர்ட் வந்து ஒரு இந்த ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டே வந்து கிடைச்சாலும் மறுபடியும் என்ன நடக்கும், இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி வந்து வரும். அப்போ முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 50 மினிட் சார்ட்டில் உங்களுக்கு ஹை லோ அப்படிங்கிற மார்க் இந்த லெவல்ஸ்லாம் நான் வந்து மார்க் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நான் அதிகப்படியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது என்ன அப்படின்னா வால்யூம். இந்த பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் நடக்கும்போது வால்யூம் நான் வந்து செக் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஹை அண்ட் லோ, ஒரு ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியுதா, பிரேக் டவுன் வந்து கொடுக்க முடியுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதுவே நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லி வந்து கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லோ இருக்குது, அதுக்கடுத்த ஒரு லோ வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ண முடியல. அகெயின் வந்து மார்க்கெட் வந்து போகுது, அதே மாதிரி தான் வந்து அப்படியே வந்து கன்சிக்யூட்டிவாக வந்து போயிட்டே இருக்குது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹை இருக்குது, அதுக்கடுத்து இங்கே ஒரு ஹை இருக்குது, அது நம்மளால் வந்து ஒரு ரீசெண்ட் ஹையை இந்த ஹையை கட் பண்ணிட்டு வந்து மேலே வந்து போக முடியல. அதே மாதிரி இன்னொரு ஹையும் ஃபார்ம் ஆகுது, இந்த ஹையை வந்து கட் பண்ணிட்டு வந்து மேலே வந்து போக முடியல. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லோ மட்டும் அப்படியே வந்து மெயின்டைன் வந்து ஆகுது. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரு லோ வந்து உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகுது. இது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து கன்வெர்ட் வந்து ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்து இறங்கிருச்சு. நம்ம அதிகப்படியாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சார்ட்டு தான். அந்த சார்ட்டில் ஒரு பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் வந்து நடக்கும்போது வால்யூம் வந்து அதிகமாக நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் என்ன அனாலிசிஸ் வந்து பண்ணுறீங்களோ அதில் அந்த ஹை அண்ட் லோ அது வந்து ஒரு பிரேக் டவுன் பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் வந்து மார்க்கெட்டோட அந்த ட்ரெண்ட் வந்து என்ன அப்படிங்கிறது உங்களால் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெரிய கன்ஃபியூஷன் எதுவுமே வந்து வராது. ஸோ அடுத்தது 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். 5 மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருந்தாங்க 20ஆம் தேதி, அகெயின் இந்த இடத்துல 21ஆம் தேதி ஒரு சப்போர்ட்டு, அகெயின் க்ளோசிங்லேயும் ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருந்தாங்க. இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 26,050 கிட்ட ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருந்தாங்க. அண்ட் ஃபைனலி இன்றைக்கி நமக்கு இந்த பிரேக் டவுன் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு க்ளோசிங் டைமில் வந்து சடனாக ஒரு புல் பேக் வந்து வருது. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் நமக்கு வந்து 25,900 25,850 இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து 5 மினிட்ஸில் வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அதன் காரணமாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்கிறாங்க. ஸோ அப்போ நாளைக்கு என்ன நடக்கலாம் 5 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த டவுன் சைடு வந்து நடந்திருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு புல் பேக் நாம் வந்து எதிர் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா மறுபடியும் இப்படி வந்து கீழே வந்து இறங்கும். அது 25,900 ஒரு 25,850 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. செகண்ட் சினாரியோ, நமக்கு பெருசாக நாளைக்கு ஒரு பாசிட்டிவான மார்க்கெட் வந்து போக முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் அப்படிங்கிறது வந்து 25,850 நோக்கி வந்து மார்க்கெட் நகர்ந்து சின்னதாக ஒரு புல் பேக் அகைன் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு 25,750 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரலாம். இது வந்து ஒரு செகண்ட் சினாரியோ. தேர்ட் சினாரியோ, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒன்றையே சொன்னேன் இல்லையா, செல்லர்ஸை வந்து ட்ராப் பண்ணணும் அப்படின்ட்டு. மேபி நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் கூட வந்து இருக்கலாம், அல்லது வந்து ஒரு கேப் அப் கூட வந்து நடக்கலாம். ஸோ அப்படி நடக்கும்போது இந்த இடத்துல லேட்டாக வந்து செல் வந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து ட்ராப் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். அப்போ நாளைக்கு ஒரு பாசிட்டிவான மார்க்கெட் இருந்து ப்ளஸ் இந்த 25,050க்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து போயிடுச்சு அப்படின்னா செல்லர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ராப் வந்து பண்ணிடலாம். ஸோ அப்போ இது வந்து ஒரு தேர்ட் சினாரியாவை வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம வந்து 26,100 நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நியர்லி ஒரு 12 மணி வரைக்குமே வந்து இந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 12 மணிக்கு மேலே சுத்தமாக வந்து மார்க்கெட்டில் வந்து மூமெண்டம் இல்லை. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 1:40 2 மணி அங்கேருந்து வந்து ஒரு நெகட்டிவ் வந்து
செல்லிங் வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வால்யூம் பில்டப், பயங்கரமான ஒரு செல்லிங் வந்து நடந்திருக்கு. நாளை நமக்கு வந்து நிஃப்டி 50ல் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 26,000 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 25,850 வந்து இருக்கலாம். 25,850 வந்து உடைச்சாங்க அப்படின்னா 25,750, 25,700 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் 26,000 வந்து உடைச்சாங்க அப்படின்னா நல்ல வால்யூமோட ஒரு 26,100 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 26,200, 26,100, 26,000, 25,850, 25,800, 25,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி 50 மாதிரி வந்து ட்ரேட் ஆகலை. காலையில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு கிட்டத்தட்ட நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 59,000 மேலே வந்து ஓப்பன் ஆகிருந்தாங்க. அகைன் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் க்ளோசிங் வந்து இருந்தது இல்லையா, அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நியர்பை அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 58,900 இருந்து நியர்லி ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் பக்கம் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 130 நல்ல ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிருந்தது. கிட்டத்தட்ட அகெயின் ஒரு 59,300 58,700 600 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்துல அப் ட்ரெண்டும் போயிருக்கு. அப் ட்ரெண்டு போயிட்டு அந்த இடத்துல செல்லிங்கை வந்து ட்ரிகர் வந்து பண்ணி விட்டுருக்குறாங்க. ஹெவியான செல்லிங். ஸோ வால்யூம் நிஃப்டிலையும் பார்த்திங்க அப்படின்னாலும் பயங்கர ஹெவியான செல்லிங். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50லையும் வந்து பயங்கரமான செல்லிங். நியூஸ் ஏதோ வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 58,900 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 58,600 வந்து இருக்கலாம். 58,600 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 58,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 58,900 பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 59,200 இதை நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 59,200, 59,000, 58,900, 58,600, 58,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் நிஃப்டி 50 வந்து சேமாக தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. சேம் நிஃப்டி 50 வந்து இப்படி ட்ரேடாக இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகி வந்து கீழே வந்து இறங்கியிருந்தாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து சென்செக்ஸில் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 85,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 84,600 வந்து இருக்கலாம். 84,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 84,200 வரைக்கும் வந்து கீழே இறங்கும். 85,200 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 85,600 இதை நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 85,600, 85,200, 84,600, 84,200 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி காலையில் நியர்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மணிலேருந்தே செல்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு 9:30 ஒரு 10 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்படியே கொஞ்சம் ஹோல்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ஹோல்டு ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு 13,900 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவல்ட்டே வந்து ஹோல்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அகெயின் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நியர்லி நமக்கு வந்து ஒரு 10:15 3:30 வரைக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒன் சைட் செல்லிங் தான் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து நடந்திருக்கு. ஓவரால் 13,800 உடைச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 13,700 வரைக்கும் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நியர்லி அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து வந்துட்டாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,700 வந்து இருக்கலாம். 13,700 வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,900, 13,800, 13,700, 13,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.